அனைவருக்கும் வணக்கம். பத்மநாபன் அடிக்கடி பல விஷயங்கள் குறித்து ஏதாவது அலைபேசியில் அடிக்கடி அழைப்பார். தேர்தலுக்கு முன்னாடி பல விஷயங்கள் குறித்து அதிகமாக விவாதிச்சிருக்கோம். தேர்தலுக்கு பிறகு கொஞ்ச நாள் ரொம்ப அலைபேசி அழைப்பே இல்லாமல் திடீர்னு கடந்த வாரம் ஒரு நாள் என்னை அழைத்து இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாமான்னு இருக்கேன். வழக்கமாக இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறதுல நான் சிறப்பு விருந்தினர் இது மாதிரி பேச்சாளர்லாம் நான் வருவதில்லை. ஏன்னா நிறைய பேச்சாளர்கள் தமிழகத்தில் இருக்காங்க. ரெண்டாவது, கௌதமனுடைய பேச்சு உண்மையிலே அவர் ஒரு ஞானக்கடல். ரொம்ப ரொம்ப அறிவுள்ள முதிர்ச்சியில் பல விஷயங்களை கொஞ்சம் போகிற போக்கில் ஒரு ஒரு வார்த்தையை கூட சொல்லிட்டு போயிட்டான். இது மாதிரி ராமகிருஷ்ணருடைய பாம்பு அவர் சொன்ன அறிவுரையை கேட்காம தமிழக பாஜக மாதிரி இருக்குதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனா. நான் கூட அதை நான் என்னடா சொல்றேன், என்ன வச்சுக்கிட்டு அப்படின்னு. அதாவது கௌதமன் மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அவங்களெல்லாம் பேசும்பொழுது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதாவது சிறிய அளவுல ஒரு உதவி, அதுக்கான ஏற்பாட்டினுடைய உதவிக்காக மட்டும்தான் நான் இதுவரையில பத்மநாபன் அவரோடுக்கு என்னுடைய உறவு அப்படிதான் இருந்திருக்கு இந்த நல்லோர் சங்கமத்தை பொறுத்தவரையில். ஆனா முதல் முறையாக இல்லை நீங்களே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல பேசுங்களேன் அப்படின்னாரு. சரிங்க, நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பாலகௌதமன் அளவுக்கோ அல்லது எனக்கு பின்னாடி பேச இருக்கிற வினோஜ் அளவுக்கோ கூட என்னால் அவ்வளோ தூரம் பேச முடியலன்னா கூட ஏதோ என்னால் தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறேன்னு நான் பத்மநாபன்ட்ட சொன்னேன். நான் 4:30க்கெல்லாம் வந்துட்டேங்க. பத்மநாபன் நேரம் போக போக 4:58 ஆரம்பிச்சிடலாம், இருக்கிற ஆரம்பிச்சிட்டுமா அப்படின்னு. தாராளமாக ஆரம்பிச்சிருப்போம். 4:59க்கு மைக்கு ஆன் பண்றவர் கொஞ்சம் வெளியில போயிட்டாரு. ஒரு 30 செகண்ட்ல வந்துருவாரு. அவர் 5 மணிக்கு நான் துவங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பரபரப்பா. ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்க, 5000 பேருக்கு நாங்க வாய்ஸ் கால் போட்டோம். 1000 பேருக்கு வீடு வீடாக போய் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு நாங்க கொடுத்தோம். ஆனாலும் கூட கொஞ்சம் எண்ணிக்கையில கம்மியா இருக்காங்களே அப்படின்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, நல்லது விஷயம் எதுவுமே கொஞ்சம் பொறுமையாகத்தான் குறைவாகத்தான் தொடங்குமே தவிர, ஆனால் அதனுடைய வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாக இருக்கும். ஆகையினால கவலைப்படாதீங்க பத்மநாபன், நம்மளுடைய நோக்கம் எல்லாம் பெரியது, மிகப்பெரிய நோக்கம். ஆகையினால இந்த சிறிய விஷயங்களுக்காக எல்லாம் நம்ம மனம் தளர வேண்டாம் அப்படின்னு நான் பத்மநாபன் சொல்லுவேன். நல்லோர் சங்கமம்னு அப்படி நல்லோர் சங்கமம்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வாட்ஸ்அப் வதந்தி பரவுற ஒரு உலகத்துல, சோசியல் மீடியா உலகத்துல நல்லது கொஞ்சம் தாமதமா தான் வரும். ஏன்னா தவறான விஷயங்கள், கவர்ச்சிகரமான விஷயங்கள் தான் உடனடியாக அது அதிகமான நபர்களை சென்றடையுது அல்லது அதிகமாக அதனுடைய வீரியம் பெறுது என்று. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, காந்தி சொல்லியிருக்காரு, காது 3 குரங்கு, காந்தியுடைய குரங்கு இருக்குல்ல, இது என்ன சொல்லுது, காதை நம்ம தீயதை கேட்காத, தீயதை பார்க்காத, தீயதை பேசாதன்னு. நம்ம எல்லா விதமான மனத்தை ஆராய்ச்சி பண்ற, அது வேதாத்ரி மகர்ஷியில இருந்து தொடங்கி சுவாமி விவேகானந்தர்ல இருந்து எல்லாருமே இந்த மனதை ஆராய்ச்சி பண்ண மன வளக்கலைன்னு வராங்க இல்லையா. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனது முழுக்க ஒரு நேர்மறை எண்ணங்களால முழுமையாக பூர்த்தி அடையணும்னு சொன்னா நல்ல விஷயங்களை மட்டும் கேட்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும். ஆனா நமக்கு என்ன எதிர்மறையா சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி 2 பக்கமும் கண்ணையும் காதையும் வாயும் மூடிட்டு இருந்தா நமக்கு நல்ல விஷயமும் கேட்காது, கெட்ட விஷயமும் நம்ம கேட்கறது இல்லை, நல்ல விஷயமும் படிக்கிறது இல்லை, கெட்ட விஷயமும் படிக்கிறது இல்லை. ஆகையினால பாசிட்டிவான பல விஷயங்களை நாம கொண்டு போகும்போது, அந்த பாசிட்டிவான விஷயம் சொல்றாங்க இல்லையா, நல்லதை கேட்கணும், நல்லதை படிக்கணும்,
நல்லதை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது நல்லவர்களோடு இருக்கணும்னு சொல்றது 4வது விஷயம். இது 4ம் சேரும் பொழுதுதான் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுடைய மனசுக்கு கிடைக்குது. இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ இங்க ஒரு 150 பேரு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற நாட்டுக்கோ சமுதாயத்துக்கோ சமயத்துக்கோ நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிற ஒரு சங்கமத்தை உருவாக்குறது என்பது மிகப்பெரிய வேலை. அதை பத்மநாபன் ரொம்ப சுலபமாக அவருடைய வேலையை செஞ்சிருக்காரு. பாலகௌதமன் எனக்கு முன்னாடி, அவருக்கு இந்த நேரம் எல்லாம் பத்தாது. அவர் இந்த ஆன்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு இந்த நேரம் எல்லாம் பத்தாது. நான் ஒரு நாள் நடைபயிற்சி செல்லும்பொழுது ஒரு தம்பி, ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஐஐடியில எல்லாம் படிச்சவர். அவர் சொன்னாரு, ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிட்டு, இந்த வீடியோ பாருங்க, இந்த பையன் என்ன அழகா பேசுறாரு, நடிகர் விசுவுடைய பையனா இது அப்படின்னு சொன்னாரு. அவன் இருப்பான்னு பார்த்தேன், போயிட்டான் அப்படி. அப்ப நான் சொன்னேன், ஐயோ அவர் விசுலாம் பையன் அவர் இல்லையா, அவர் மிகப்பெரிய, அவரு அவங்க அப்பாவும் அறிஞர் தான். அவர் பேர் பாலகௌதமன். அவர் இங்கதான் இருக்காரு. நம்ம அசோக் நகர்ல ஸ்ரீ டிவின்னு நடத்துறாரு, வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் நடத்துறாரு. ரொம்ப விஷய ஞானம் உள்ளவர், அதை எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்ற திறமையும் உள்ளவர் அவரு. அதனால நீ எப்படிங்க உங்களுக்கு அவரெல்லாம் தெரியும் அப்படின்னாரு. இல்லை, அவரு நண்பர் தான் எனக்கு அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு பிறகு அரசியல் பத்தி பரபரப்பா அது நமக்கு எல்லாருக்குமே அவசியம் தேவை. அதை பத்தி தம்பி வினோஜ் பேச இருக்காரு. ரொம்ப உண்மையிலே பார்க்கறதுக்கு இளைஞர் மாதிரி தான் இருக்காரு இல்லையா? இளைஞர் என்னுடைய தலைவராக 60 வயசுல எல்லாம் இளைஞர் இல்லாம சின்ன பையனா அவர் இன்ஜினியரிங் லா காலேஜ் முடிச்சுட்டு சேரும் போது நான் மாவட்ட தலைவராக இருந்தேன். அப்போ நான் என்னுடைய மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச் செயலாளராக என்னோட பழகுவதற்கு ரொம்ப இனிமையான தம்பி, ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அவரும் நடப்பு அரசியல் குறித்து நல்ல ஞானம் உள்ளவர். அதனால 2 பேருக்கு பின்ன நடுவில் நான் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் நேரம் இருக்கு அப்படின்னு. தமிழகத்துல தேசியம் அப்படின்னு நீங்க பேசுங்க, நிறைய குறிப்பு இருக்கு நீங்க தமிழகத்தின் பத்தி தேசியம் பத்தி பேசுறதுக்கு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி முரளி பேசும்பொழுது கூட சொன்னாரு இல கணேசன் ஐயா அவர்கள் பத்தி. சரியாக ஆகஸ்ட் 15 போன வருஷம் அவர் நம்ம எல்லாம் விட்டு இறைவனடி சேர்ந்தார். அவரோடு கொஞ்ச நாள் பழகுவதற்கு, பயணம் செய்வதற்கு எனக்கும் கூட ஆண்டவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான். அது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஒரு 25-30 வருஷம் அவரோட பயணிச்சிருக்கிறேன், பாஜக அவனுடைய தொண்டனாக. அப்ப நிறைய அவருடைய கலை இலக்கிய அமைப்பு வச்சிருக்கார், பொற்றாமரைன்னு. அப்படி ஒரு சில கலை இலக்கியவாதிகள், அரசியல்வாதிகள், கட்சி சார்ந்து ஒரு சில அரசியல்வாதிகள் கூட அவருக்கு நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவரெல்லாம் நான் பார்க்கறதுக்கு அவரோட போயிருக்கேன். சமயத்துல வாகன ஓட்டுநராக என்னுடைய வாகனத்தில் அவரை அழைச்சிட்டு போயிருக்கேன். சமயத்தில் அவரை அவரோடவே பயணம் பண்ணிருக்கேன். அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்க தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, இல்ல அப்படி எல்லாருக்கிட்டும் நீங்க தமிழ்ல பேசணும், ஆங்கிலம் கலக்காம பேசணும். இப்ப ஒரு காரியகர்த்தா உங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு, பி ஸ்ரீதரன் சொன்னா, இல்ல தமிழ்ல முன்னெழுத்து தமிழ்ல சொல்லு, அப்பா பேர் என்ன, பாண்டுரங்கன், பா ஸ்ரீதரன் சொல்லு அப்படின்னு. அப்படி இயல்பாகவே அந்த தமிழுடைய உன்னுடைய தாய்மொழிக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக அவசியம் அது அப்படின்னு சொல்லி தமிழை பத்தி அதிகமா பேசும் பொழுது ஒரு சிலர் கேட்கிறாங்க அவர்கிட்ட, நீங்க ஒரு தேசிய கட்சியில் இருக்கீங்க, RSS பிரச்சாரகராக இருந்திருக்கீங்க, தேசியத்துல நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு, ஆனா தமிழ்ல கூட உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படி எல்லாரும் கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்வாரு, இந்த தேசியத்தில் நான் இருப்பதனாலதான் என்னுடைய தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதே இந்த தேசியம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால தேசியத்தினாலதான் நான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தாய்மொழியில பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழகத்தை பொறுத்த வரையில இந்த 67க்கு பிறகு நடந்த ஒரு சில மாற்றங்கள், உண்மையில தமிழக அரசியலும் கூட இந்த ஈவேராவுக்கு முன்னாடி அல்லது ஈவேராவுக்கு பின்னாடி அப்படிதான் நம்ம பிரிக்க வேண்டியது இருக்கு. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நமக்கு கற்பிச்சு கொடுக்குறாங்க திரும்ப திரும்பன்னா, தமிழ்நாடு அது தமிழன் என்றொரு இனம் உண்டு,
தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. தமிழ்நாடு எந்த காலத்துக்கும் பாரத நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, இது வேற இனம். ஏன்னா இது அந்த காலத்திலே பல பல சமஸ்தானங்களாக இருந்தது. 560 சமஸ்தானம், 56 சமஸ்தானம் இப்படிலாம் சொல்றாங்க. அதனால தமிழ்நாடு என்னைக்குமே பாரத நாடு. அதனாலதான் இங்க கூட பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, நாங்க விட மாட்டோம் அப்படின்னு கூட கொஞ்ச நாளா நமக்கு எல்லாம் தெரியும், திராவிடத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா அது உண்மை இல்லை. அதுக்குதான் தமிழர்களுக்கு இனம் தனியா குணம் இருக்கலாம், ஆனா அது பிரிவினைவாத குணம் இல்லை, அது தேசியத்தினுடைய குணம் என்பதை சொல்வதற்குத்தான் இந்த நல்லோர் வட்டம், நல்லோர் சங்கம் போன்ற அமைப்புகள் இன்னும் பல வகை தேவைன்னு சொல்றோம். நம்ம இது ஏதோ இன்னைக்கு நம்ம ஒண்ணு தேசியத்துல இல்லை, ஆன்மீகத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது அரசியல் ரீதியாக நமக்கு இந்த நடந்த அரசியல் மாற்றங்கள் அதையும் சரி, சுதந்திர போராட்டத்திலையும் சரி, வரலாறுகள்ல, கலையில, கலாச்சாரத்துல, எல்லாத்திலுமே இந்த நாடு ஒரே நாடாக பாரத நாடாக இருந்திருக்கிறது. தமிழகம் என்றுமே தேசியத்தின் பக்கம் தான் இருந்திருக்கு. என்னைக்குமே தேசியம் தான் தமிழகத்தை பொறுத்தவரையில தேசியத்திற்கு ஆதரவாக தான் இருந்திருக்கு. அதுக்கு பல 100 உதாரணம் இருக்கு. நான் யார்கிட்ட கேட்டாலும் பல விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு எப்படி தேசியத்துக்கு ஆதரவாக இருந்தது. 2-3 பாரத பிரதமருடைய ஒரு அமெரிக்க மாணவர்கள் மத்தியில் அவர் பேசுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அமெரிக்காவில் படிக்கிற ஒரு ஜனநாயகம் குறித்த மாணவர்கள், அவர்கள் முதுநிலை படிக்கிற மாணவர்கள் மத்தியில இங்க இருந்து பேசும்பொழுது அவர் சொல்றாரு, நான் எந்த நாட்டில இருந்து பேசுறேன் தெரியுமா உங்ககிட்ட. அவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் ஜனநாயகத்தை பத்தியும் தேர்தல் முறைகளை பத்தி எல்லாம் உலக நாடுகள்ல பல நாடுகள்ல நீங்க போய் கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த நாடுகள்ல எல்லாம் தேர்தல் முறை, வாக்கு சீட்டு முறை, அல்லது யாருக்கு வாக்களிக்கணும், இதெல்லாம் 50 வருஷம் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி மகளிருக்கு வாக்குரிமையே இல்லாம மாநிலம்ல நாடெல்லாம் இருக்கு இப்பயும். ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, நான் ஒரு பெருமையான ஒரு பாரத நாட்டில இருந்து உங்ககிட்ட பேசுறேன். எதுலயும் நான் ரொம்ப கர்வப்பட்டு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் இருக்கிற பாரத நாட்டுல தமிழகம்னு ஒரு இடம் இருக்கு. தமிழகத்துல சென்னைக்கு அருகில காஞ்சிபுரம் பக்கத்துல உத்திரமேரூர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த உத்திரமேரூருடைய கோயில் இருக்கிற பெருமாள் கோயிலினுடைய கல்வெட்டுல 1000 வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நாட்டுல, ஜனநாயக நாட்டுல தேர்தல் முறைனா எப்படி இருக்கணும், யாருக்கு வாக்களிப்பதற்கு உரிமை இருக்கணும், யாரு தேர்தல்ல நிற்பதற்கு உரிமை இருக்கணும், ஒரு தடவை நிற்பதற்கு அடுத்த தடவை வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது எப்படி, அதுல என்ன முடிவை எப்படி அறிவிக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் குடவோலை முறைன்னு சொல்லி உத்திரமேரூர் கல்வெட்டுல இருக்குன்னு சொல்லி இருக்காருன்னு சொன்னா, தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதுல பாரத பிரதமருக்கு எப்படிப்பட்ட ஒரு பெருமை இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவர் பேசும்பொழுது சொல்றாரு, ஒவ்வொரு தடவையும் நான் எந்த நாட்டில இருந்து பேசுறேன், உலகத்து துனியாக்கே பிராச்சீன்தம் பாஷா, உலகத்துக்கே பழமையான தொன்மையான செறிவு மிக்க ஒரு மொழியான தமிழ் மொழி இருக்கிற இந்தியாவில இருந்து நான் அவங்க கூட பேசுறேன்னு சொல்றாரு. உலகத்துக்கே பழைய மொழி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய உத்தரகாண்ட்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேசும்பொழுது ஒரு தடவை அவர் சொல்றாரு, அவர் இன்னொரு நண்பர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது சொன்னாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் தமிழ்நாட்டுல இவருக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா இவருக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னன்னா இவருக்கு தமிழ் தெரியும்னாரு. ஐயோ, நான் தமிழ்நாட்டுக்காரன் தான், தமிழ் நான் ஏன்னா அவரு சொல்றாரு, தமிழ் தமிழும் சமஸ்கிருதமும் சிவபெருமான் கையில் இருக்கிற உடுக்கையில் இருக்கிற 2 பக்கத்துல இருந்து வந்த சப்தங்கள்ல இருந்து வந்த மொழி அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட்ல இருக்கிற ஒருத்தர் பேசுறார். அப்ப தமிழகத்துல தமிழ் மொழி, நாம சிவபெருமானுடைய உடுக்கையில இருந்து 2 பக்கமும் தமிழும் சமஸ்கிருதமும் வந்த தமிழ்ல இருந்து தான் நிறைய மொழி இருக்கு. உங்களுக்கு தெரியும், மலையாளத்துல கேட்டா அவர் சொல்றாரு, பினராயி விஜயன் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர், எங்க மலையாளம் வேற எதுவுமே இல்லை, பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம் எடுத்துட்டோம்னா மலையாளம் சொல்றாரு.
இது அப்ப தமிழகம் இன்னைக்கு ஏதோ தேசியத்தின் பக்கம் இல்ல. அந்த காலத்துல இருந்து நீங்க ராமானுஜர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு யாரோ சமூக நீதி அப்படி எல்லாம் சொல்றாங்க. தமிழகம் என்னைக்கு சமூக நீதியை காமிச்சிருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ராமானுஜர்லாம். அவர் சொல்ற விசிஷ்டாத்வைத்தியமும் சரி, அவர் சொல்ற சமூக நீதி, இன்னைக்கு சொல்ற போலி சமூக நீதியை விட அது 1000 மடங்கு உயர்வான சமூக நீதி அன்னைக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிற மண்ணு தமிழ்நாடு மண்ணு. தமிழ்நாடு மண்ணு சாதாரணமான விஷயம் இல்லை. ராமானுஜர் மட்டுமல்ல, ஆதிசங்கரரே தமிழர் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பிறந்தவர் தான் இன்னைக்கு உலகம் இந்தியா முழுக்க இருக்கிற சங்கர மடத்துல சண்மத ஸ்தாபகராக இன்னைக்கு எல்லா இடமும் இந்து மதத்தை கொண்டு போயிருக்காரு. அதுவும் தமிழகத்துல இருந்து தான் போயிருக்கு. தமிழகத்தினுடைய பங்களிப்பு சும்மா இல்ல, குறைஞ்சது இல்ல. அது சுதந்திர போராட்டத்துல இருந்தாலும் சரி, ஆன்மீகத்துல இருந்தாலும் சரி. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், லக்ஷ்மி பாய் சொல்லுவாங்க, ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய். ஆனா ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்க்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல யாரு சுதந்திரத்துக்கு பாடுபட்டாங்க? வேலூர் நாச்சியார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? வேலூர் நாச்சியார் தான் முதல்ல கொண்டாடி இருக்கப்பட வேண்டும். ஏன்னா ஜான்சி ராணி காலத்துக்கு முன்னாடி சுதந்திர போர் என்ற ஒரு கனலை உருவாக்கின முதல் இடம் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 1800 ஆரம்பிச்சிருச்சு முதல் புரட்சி. எங்க? வேலூர்ல நடந்த சிப்பாய் புரட்சி. அந்த கழகம் சொல்றாங்க வேலூர், பல சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வேலூர் புரட்சி. முதல் புரட்சி நடந்த இடமே தமிழ்நாடு தான். சுதந்திர போராட்டத்துக்கு பாரதியாரை விட சுதந்திர போராட்டத்தை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, கலையை பத்தி, கலாச்சாரத்தை பத்தி, அடுத்த நாட்டினுடைய பிஜி நாட்டுல இருக்கிற பிரச்சனையை கூட பாரதியார் பாடியிருக்காரு. எந்த காலத்துல? இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு, வாட்ஸ்அப் வதந்திகள் வந்தாச்சு இன்னைக்கு. ஆனா என்னைக்கு பாடியிருக்காரு தேசபக்தியை பத்தி? சுதந்திரம் வர்றதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. 10 வருஷம் முன்னாடி. எப்படிப்பட்ட உயர்வான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு தான் எல்லாத்திற்கும் காரணமாக இருந்திருக்கிறது தேசியத்துக்கு. நீங்க எல்லாம் குயிலி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப இருக்கிற பையன் கிட்ட குயிலி பாத்திருக்கியா கேட்டிருக்கான்னு. ஆமா கேட்டிருக்கேன். யாருடான்னு கேட்டா, நிலா அது வானத்து மேல, பலானது ஓடத்து மேலன்னு பாட்டு பாடுறான். ஆனா முதல் கொரில்லா போர் முறையில, தற்கொலைப்படை தாக்குதல்ல உடம்பு முழுக்க எண்ணெய பூசிக்கிட்டு வெள்ளக்காரனுடைய ஆயுத கிட்டங்கில மேல இருந்து குதிச்சு அந்த ஒட்டுமொத்த ஆயுத கிடங்கையும் தன்னுடைய உயிரை பலி கொடுத்து நாசமாக்கி, அன்னைக்கே சுதந்திர போராட்டத்துல ஆரம்ப காலத்துல இவங்க எல்லாம் வர்றதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே பங்களிப்பை கொடுத்தது, தேசியத்தினுடைய பங்களிப்பை கொடுத்தது தமிழகம். தமிழகம் சாதாரணமான பூமி இல்லை, ஆன்மீக பூமி மட்டுமல்ல. சுதந்திர போராட்டத்தில் இல்ல, ஆன்மீகத்தில் இல்ல. இன்றைக்கு இருக்கிற திருக்குறளை பத்தி நம்மளுடைய பாரத பிரதமர் பேசுற இடமெல்லாம் இருக்கு பாருங்க. ஒரு தடவை இந்த சைனா பார்டர்ல இருக்கிற படை வீரர்கள் கிட்ட போய் பேசுறாரு. படை வீரர்கள் கிட்ட பேசும்பொழுது அவர் உபயோகப்படுத்தின தமிழ் திருக்குறள். அவர் சொல்றாரு, படை வீரர்களுக்கு என்னெல்லாம் லட்சணம் இருக்கணும், என்னெல்லாம் தகுதி இருக்கணும் என்பதை உலகத்துக்கு ஒரு புலவன் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா அது வேறு யாரும் இல்ல, தமிழகத்தை சேர்ந்த திருக்குறள் கொடுத்த திருவள்ளுவர் தான். ஒரு படை வீரன் கூட எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கான்னு சொல்றார். மரவானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கே. இது சொன்னது யாரு? திருக்குறளை பாரத பிரதமர் சைனா பார்டர்ல இருக்கிற ராணுவ வீரர்கள் மத்தியில பேசும்பொழுது சொல்றாரு, ஒரு படைக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் அத்தனை 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நாம பாரத நாடு பழம்பெரும் நாடு, இதெல்லாம் நம்ம பெருமையா பேசிட்டு இருக்கோம். தமிழகம் கூட தேசியத்தின் பக்கம்தான் எப்பயுமே இருந்திருக்கிறது. அது பெரிய இவங்க அந்த திராவிடத்தினுடைய மாயையில இது பல தேசமாக இருந்தது. இது வெள்ளைக்காரன் தேவையில்லாம இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். வெள்ளைக்காரன் கொடுக்காமலே இருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். வெள்ளைக்காரன் லண்டன்ல இருந்து கூட இங்க ஆட்சி பண்ணலாம். இங்க அவன் போயிட்டான்னா இங்க ரயில் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, பின்னூசி குண்டு ஊசி கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள்ல இருந்து 50% ராணுவ தடங்கள்ல
வெளிநாடுகளில் இஸ்ரேல் உட்பட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நாடாக பாரத நாடு இன்னைக்கு இருக்கு. தமிழகம் என்னைக்குமே தேசியத்தின் பக்கம் தான் இருந்திருக்கிறது. தமிழகத்துல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி தேசியத்திலிருந்து விலகினதுனால இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியை, மோசமான சூழ்நிலையை தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் விரைவில் இந்த காட்சி எல்லாம் மாறும். தமிழகம் கூட தேசியத்தின் பக்கம் வருவதற்கான எல்லா விதமான அறிகுறிகளும் எல்லா விதமான ஆயத்த வேலைகளும் தயாராகிவிட்டது. நம்மளுடைய மனசுதான் இப்ப பிரச்சனை. நம்ம மனசுதான் தயாராகணும். இந்த திராவிட மாயை எல்லாம் விரைவில் அழிந்து தமிழகம் கூட தேசியத்தின் பக்கம் வருவதற்கான, தேசியத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது என்று சொல்லி, நேரத்தின் அருமை கருதி நேரத்தினுடைய காப்பாளர் அறிவிப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய நேரத்தை முடித்துக் கொண்டுகிறேன். உங்களை அனைவரும் மீண்டும் ஒரு முறை சந்திச்சதுல மகிழ்ச்சி. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பேச்சாளராக இல்லாவிட்டாலும் கூட பத்மநாபனுடைய இந்த குழுவினுடைய ஒரு உறுப்பினராக உங்கள் அனைவரையுமே அடிக்கடி சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லோர் சங்கமத்தோடு சேர்ந்து பயணிப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.